வருவாங்கய்யா, வராம எங்கிட்டு போறாங்க. சரியான வெயில் அடிக்குதியா, வெயில் தாங்க முடியல. ஆமையா, எனக்கும் தான் மண்டை காயுது. எப்பா சாமி. சரி இருந்தியா 4 மணிக்கு மேல போய் ஒரு குளியல போடுவான். ஏம்பா நீங்களாம் இருங்க, நான் அந்த குளத்தங்கரைக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏப்பா யாராவது வந்தாங்கன்னா அப்புறம் உனக்கு காசு கொடுக்கல எனக்கு காசு கொடுக்கலன்னு பிரச்சனை வரும். இரியா போவ. வந்தா வாங்கி வைங்கப்பு, நான் அந்த உடனே போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. எதை வேணாலும் அடக்கலாம், ஆத்திரத்தை அடக்கினாலும் அவசரத்தை அடக்க முடியாது இல்ல. போயிட்டு வா. என்னப்பா இது, ஒருத்தரையும் காணா. வந்தா ஒரே கூட்டமா வருவாங்க, இல்லைன்னா ஒருத்தனும் வரமாட்டான். ஆமையா, தனித்தனியா வந்தா கூட ஏதோ 5 or 10 போடுவாங்க. அதுவும் கூட்டம் கூட்டமா வந்தா வந்த வாக்கு அப்படியே போயிடுறாங்க. நம்மளாம் இருக்கிறது ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. ஆமையா அதுவும் சரிதான். அம்மாடி அம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு மம்முட்டி பிடிச்சதுக்கு அதுக்கு முதுகு அப்படியே பிடிச்சிக்கிச்சு. அம்மா முடியலையே ஆண்டவா. வீட்டை விட்டு போகும்போது படுபாவி ஏதோ சாபத்தை எதுவும் விட்டு போயிட்டாலோ என்னமோ தெரியல. முதுகெலும்பு என்ன வலிக்குது. ஐயோ விட்டுருப்பா, அதெல்லாம் விடக்கூடிய ஆளுதான் அவ. ஐயோ அப்பா வலிக்குதே. இவ வேற வீடு சுத்தம் பண்ணுனா எந்த பொருள் எங்கே வைக்கிறான்னு தெரியாது. நம்ம ஒரு இடத்துல வச்சோம்னா அவள் ஒரு இடத்துல எடுத்து வைப்பா. கேட்டால் நீட்டாக இருக்கும், வீடு நீட்டாக இருக்குன்னுவா. ஐயோ நம்ம ஒன்று தேடி எடுக்க முடியுதா அல்ல அவசரத்துக்கு. எங்கிட்ட வச்சிருக்காளோ, எங்கே போய் தேடுறது? ஐய எதை எங்கே வச்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது. ஆத்தாடி உடஞ்சி போச்சே. அட கடவுளே, எதை எங்க எடுத்து வச்சிருக்கா பாரு. இவளாம் ஒரு ஆளு. ஷோ சாமி, வம்பா போச்சு போ. 200 ரூபாய்க்கு கண்ணாடி கிளாஸ் வாங்கிட்டு வந்தா இப்படி கைப்பட்டு உடஞ்சி போச்சு. வைக்கிறதுக்கு இடமா இல்லை. வீட்டில் அம்புட்டு இடம் இருக்கு, அங்கெல்லாம் வைக்கிறத விட்டுவிட்டு தூக்கிட்டு போய் வச்சிருக்கா பாரு எங்கன்னு. ஐயோ அங்கிட்டும் இல்லை, வேற எங்க தான் வச்சு தொலைஞ்ச. இடுப்பு வேற வலிக்குது. இந்த வீட்டில் எதுவுமே தேடும் போது இருக்காது, தேடாத போது தான் கிடைக்கும். கடவுளே முடியலையே அப்பா. போன வாரம் தேய்ச்சிக்கிட்டு அங்கே தானே வச்சேன். ஐயோ இவ வீடு சுத்தம் பண்ணி என்னை ஒரே தான் முடிச்சு கட்டுறதுக்கு தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. எங்கே வச்சாலோ. அட கடவுளே, கைக்கு எட்டுனாப்புலத்தான் இந்த மாதிரி பொருள், கண்ணாடி பொருளெல்லாம் வைப்பா போல இருக்கு. ஐயோ பீங்காந்தட்டு உடஞ்சி போச்சு. அம்மாடி, தைலத்தை எங்கே வச்சு தொலைஞ்சான்னு தெரியலையே ஆண்டவா. தேடுறதா இருக்கே பொழப்பு. வைக்கிறதெல்லாம் கண்ணாடி பொருளை முன்னாடி தூக்கி வச்சு மொத்தத்தையும் முடிச்சு கட்டியாச்சு போ. நான் அப்பயும் சொன்னேன், கண்ணாடி பொருளை கை கட்டின மாதிரி வைக்காத, மேலே தூக்கி மேலே வைன்னு சொல்கிறத கேட்குறாளா? அழகுக்கு வைக்கிறேன்னு மொத்தமாக அலங்கோலமாக போச்சு. ஐயோ ஜானகி சொல்லுமா. என்னம்மா மாப்பிள்ள என்ன பண்றாரு? சும்மாதாம்மா படுத்திருக்காரு. எம்பிட்டு நேரம் தான் டிவியவே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்னு. சரி ஆமா 24 மணி நேரமும் டிவியை பார்த்துட்டு இருக்கிறது சலுப்பாத்தான் இருக்கும். மாப்பிள்ளை நீயும் எங்கிட்டாவது வெளியே போயிட்டு வர்றது? வெளியே வா. எங்கம்மா போறது? எங்கேயும் போல, வீட்டிலே இருக்கும். ஏண்டி, அவங்க வீட்டில் இருக்க வரைக்கும் வீட்டிலேயே தங்க மாட்டாரு. காடுகாரன்னு வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாரு. கூட்டிட்டு போடி, எப்பயாவது தான் இந்த மாதிரி எல்லாம் நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தில் ஊரை சுற்றி பார்ப்பீங்களா? அதை விட்டு வீட்டுக்குள்ளேயே முட்டை விட்டுக்கிட்டு போயிட்டு வா. மா அவர் வேற வராரா என்னன்னு தெரியலையேம்மா. கூப்பிட்டா தான் வருவாங்க, கூப்பிடாம எப்படி வருவாங்க? போடி வா. ஊர்ல இருந்து வர பிள்ளைங்கெல்லாம் புருஷன் கூட வந்தா போதும், உடனே அங்க இங்கேன்னு போயிட்டு வராங்க. பாக்குறதுக்கே அம்புட்டு ஆசையா இருக்கும். நம்ம பிள்ளையும் வந்தா நம்ம பிள்ளையும் மாப்பிள்ளையும் இப்படி போயிட்டு வண்டியில வரணும்னு நமக்கு ஆசை இருந்தாலும் நீங்க வந்தா போக மாட்டீங்க. போயிட்டு வாடி போ. வீட்டுல என்ன வேலையை வெட்டி முடிக்கிற? இந்த சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இனி ராத்திரிக்கு என்ன 2 சப்பாத்தியை போட்டா வேலை முடிஞ்சுது. போயிட்டு வாங்க. சரிம்மா. இப்பதான் உள்ள வருவான்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்களா? ஆமா. எங்க வெளியே எதுவும் போயிட்டு வருவோமா? வெளியே வா. எனக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சரியா கிடந்துச்சு. அதான் வெளியே அப்படியே போயிட்டு காத்தாட நடந்துட்டு வருவோன்னு பார்த்தேன். சரி போயிட்டு வருவோம். மாப்பிள்ள வெளியே ஸ்கூட்டி இருக்கு மாப்பிள்ள, பைக் இருக்குது. எதுல போகணும்னு ஆசைப்படுறீங்களோ போயிட்டு வாங்க. சாவி அங்க மாட்டி வச்சிருக்குது. எது வேணும்னு கேக்குறாரோ அதுல போயிட்டு வாங்க. சரியா? சரிம்மா. பெட்ரோல் இருக்கா? பெட்ரோலா? ஐயோ அது இருக்குமா என்னன்னு தெரியலையே.
உங்க அப்பா ஓட்டிக்கிட்டு திரிஞ்சாரு. அவர் போனதுக்கு அப்புறம் யார் அந்த வண்டியை எடுக்கிற? அது பாட்டுக்கு ஒரு மூலையில கிடக்கும். சரி நீங்க கிளம்புங்க. நான் அந்த கணபதி பையன்கிட்ட 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கிட்டு வர சொல்றேன். இங்க எங்கம்மா பெட்ரோல் கிடைக்கும்? அந்த பொட்டி கடையில இருக்கான்ல அந்த மாரிமுத்து. ஆமா, இங்கே பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குதுல்ல, இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும்ல, அதனால அவன் கேனில் வாங்கிட்டு வந்து பொட்டி கடையில் வச்சிருப்பான். இங்கே உள்ள பயல்களாம் அவன்கிட்ட தான் 100 ரூபா 200 ரூபான்னு கொடுத்து வாங்குறாங்க. வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வருவான். நீங்கள் கிளம்புங்க, நான் அதுக்குள்ளே வாங்கி ஊற்றி வைக்கிறேன். சரிம்மா. ஜானகி காசு கொடுத்து விடு. அட வேண்டாங்க மாப்பிள்ள, காசு இல்லாமையா இருக்கு, நான் வாங்கி ஊத்துறேன். நீங்கள் போய் கிளம்புங்க, போங்க போய் கிளம்பு போ. ஜானகி கொடுத்து விடுனா கேட்க மாட்டியே நீ. அட அம்மா தானங்க. யாரு மாப்பிள்ளைக்கு துணியை அயன் பண்ணி கொடு. பாக்குற 4 பேரு என்ன மாப்பிள்ளை இப்படி துணி போட்டு வந்திருக்காருன்னு நினைப்பாங்க. அத்தாடியாத்தா 4 பேர்னு ஆரம்பிச்சிருவோம்மா. சரி அயன் பாக்ஸ் அங்க மேல இருக்கு, பீரோவுக்கு மேல எடுத்து நல்ல சட்டையா பார்த்து அயன் பண்ணி கொடு. இது நல்லால இருக்கு. உன் மாப்பிள்ளைய மட்டும் பார்த்து கவனிப்ப. அப்ப எனக்கு உனக்கு வேணும்னா என்ன நீ பார்த்து செஞ்சுக்க. மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, நம்ம தான் பார்த்து செய்யணும். மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்னு பார்த்து செய், நான் போய் வாங்கிட்டு வந்து ஊத்த சொல்றேன். பரவாயில்ல ஜானகி, உங்க அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இதுல என்னங்க இருக்கு? இல்ல எங்க அம்மாவா இருந்தா கூட நான் வீட்டுல இருந்தேன்னா என்ன வீட்டுல இருக்க வேலைக்கு போகணும், ஒரு நிமிஷம் கூட வீட்டுல தங்க விடாது. ஆனா உங்க அம்மா நம்மள அங்க போயிட்டு வாங்க இங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதான் இதுல என்னங்க இருக்கு? இதுதான் ஒரு பொண்ணை பெத்த பிறந்த வீட்டுக்கும் பொண்ணு வாக்கப்பட்டு போன புகுந்த வீட்டுக்கும் இருக்க வித்தியாசம். ஆமாங்க, ஒரு பொண்ணு நினச்சா எங்கிட்டும் போனால் வரலாம்னா கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்குன்னு தனியாக சுயமாக சிந்திக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா என்ன? அதுவும் சரிதான். சரி வாங்க கிளம்புவோம், மணி ஆயிடும். சரி பெரிய பணக்காரக்காரா வருவியா? கோவிலுக்கா இல்ல வேற பக்கமா? ட்ரெஸ் கேக்குறதுக்கு எது வழி மாதிரி எது வந்திருப்பாங்களே என்னவோ. இல்ல இறங்குங்க, இதான் நம்ம கோவில். கோவிலுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படியா? வரட்டும். சம்பந்தியம்மா இதாங்க நம்ம கோவில். அப்படிங்களா சம்பந்தி? கோவில் நல்லா இருக்குங்க சம்பந்தி. இன்னும் உள்ளேயும் நல்லா இருக்குங்க. சரிங்க. அப்பா அவங்களுக்கு காசு போடுங்க. போடுறேன். எம்மாடி மருமவளே, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஏமா உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுமா. ஆனா இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சா உடம்பு வலிக்கும்னு சொல்லிட்டு இப்படி உக்காந்துக்கிட்டு கோயில் வாசல்ல போறவங்க வரவங்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் போடவே கூடாது. ஏத்த என்னத்த எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், நம்ம போடுற 5 ரூபாயிலே அவங்க என்ன கோட்டை கட்டிட போறாங்க? அட நீ வேறம்மா, எங்க பக்கத்து ஊர்ல அப்படித்தான். இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு வந்தவன் நான் கூட நினைச்சேன் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் போல இருக்குன்னு 2 நாள் சோறு போட்டேன். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் தான் தெரிஞ்சது அவனுக்கு சொந்த வீடு எல்லாமே இருக்குதாமா. சொந்த வீட்டுல இருந்தா காசு பணம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி கட்டி விட்டு வாடகைக்கு விட்டு அதுலயும் வாடகை காசு வந்துகிட்டு இருக்காமா. இவன் ரோட்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி வரவங்க போறவங்க காசு வாங்கிட்டு இருக்கானமா. அதனால இந்த மாதிரி ஆளுங்களுக்கு காசு கொடுக்க கூடாதுமா. இதெல்லாம் நீ வந்து சொல்றீங்க. பாவம் சம்பந்தி, எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், அவங்களுக்கு என்ன நம்ம சொத்தையவா எழுதி வச்சிட போறோம்? கொடுக்குற 5 10 அதை வச்சு வயிறாக சாப்பிட்றதுக்காக தானே இந்த வேலையை பார்க்குறாங்க. எத்தனையோ பேர், ஒரு சிலர் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கலாம், ஆனால் பல பேர் பெத்த பிள்ளைங்களாலையும் சொந்தங்களாலையும் கைவிடப்பட்டு தான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுலேயும் ஒரு சில பேர் உடம்பு முடியாத நேரத்தில் பெத்த பிள்ளைங்க துரத்தி விட்டதுனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது வாழ்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லியும் எத்தனையோ பேர் இப்படி வந்து இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறதுல நம்ம என்ன குறைஞ்சா போயிட போறோம்? அதுக்கு இல்லைங்க சம்மந்தி, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு காசு கொடுத்து நம்ம அதை யோசிச்சு சம்மந்தி, அவங்க என்ன நம்ம கிட்ட 100 கொடு 200 கொடுன்னா கேட்குறாங்க. ஏதோ ஒன்று 1 ரூபா 2 ரூபா போட்டாலும் அதை மனசார அவங்க ஏற்றுக்கிட்டு அதில் என்ன வருதோ அதை தான் அவங்க வாங்கி சாப்பிட போகிறாங்க. ஒரு நேரம் பசி ஆத்துனா அந்த வயிறு நம்மளை வாழ்த்தும், அந்த ஒரு இது போதும். இறக்கிற கேணி தான் என்னைக்குமே ஊரு சம்பந்தி. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்குள்ள நிலைமை நாளைக்கு என்ன நமக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? அது இல்லைங்க, நான் ஏதோ சொல்லிவிட்டேன். சரி விடுங்க, அந்த பேச்சு எதுக்கு, வாங்க நம்ம உள்ள போவோம். நீங்க வேற ஐயா கொய்யா. ஐயா இதுல 1000 ரூபாய் இருக்கு, 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க. அத்தாடி 1000 ரூபாயை சொலையா கொடுக்கறதே, இந்த ஆளுக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா என்னன்னு தெரியலையே. குடும்பமே சரியான பைத்தியக்கார குடும்பம். காசை கொடுக்குறாங்க பாரு, பிச்சைக்காரனுக்கு ஏதோ 1 ரூபா இல்ல 4னா 25 காசு போடத்தை விட்டுவிட்டு 1000 ரூபாயை தூக்கி கொடுக்குறானே. நீங்க குடும்பத்தோட புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்யா. நீங்க நல்லா இருப்பீங்க.
மனுஷ மக்களோட சந்தோஷமா இருப்பீங்கயா. உங்களுக்கு எந்த குறையும் வராது. ரொம்ப சந்தோஷங்க. பாத்தீங்களா சம்மந்தி, இந்த ஒரு வார்த்தை போதுங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் வருமா? சரிங்க. ஆய வச்சுட்டு நீ கம்முன்னு இருக்க மாட்ட, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு குடும்பத்தை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? ஏண்டா அதுக்குன்னு மொத்தத்தையும் எழுதி வச்சாங்கன்னா அப்புறம் கடுப்பாவாதான் என்ன? வாய் வச்சுட்டு கம்முன்னு இரு. சரியான அல்ப குடும்பம்னு நினைக்க போறாங்க. ஐயர் வேற வந்துட்டாரா என்னன்னு தெரியல. வாங்க நம்ம உள்ள போலாம். சரி வாங்க போ. பரவாயில்லையா, நல்ல மனுஷங்க. 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த லிங்கம் மாதிரி இந்த நேரம் பார்த்து எங்கிட்ட போயிட்டான். சரி விடுப்பா, எப்படி வந்தாலும் 3 பங்கா தானே பிரிக்க போறோம். 3 பங்கா பிரிச்சுக்கிறோம் விடு. அதுலயும் பாத்தியா, அந்த மேல தலையில தலப்பா கட்டுனதுக்கு மேல கட்டு போட்டு இருந்துச்சு. அந்த அம்மா எப்படி பேசுதுன்னு. அவங்களுக்கு நம்மள பார்த்தா இலக்கார மத்தையா இருக்கும். அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கலாமா? ஏன்னா இவங்கள மாதிரி கெட்டவங்களும் இருக்காங்க, அதே போல அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நல்லவங்களும் இருக்காங்க. இவங்க போற 1 ரூபா 2 ரூபாயே வச்சுக்கிட்டு நம்ம போய் டீ வாங்கி சாப்பிட முடியுமா? டீ விற்கிதே 15 ரூபா. அந்த 15 ரூபா டீக்கான காசையா நம்ம கேட்குறோம்? ஏதோ முடிஞ்சதை கொடுங்கன்றோம். அந்த கொடுக்கணுன்ற மனசு கூட இல்லாதவங்கள போய் எதுக்கே நீ பெருசா பேசிக்கிட்டு இருக்க? நமக்கு கொடுத்து இம்புட்டு தூரம் நம்மள நல்லா இருக்கணும்னு நினைச்சு வயிறார வாழ்த்தணும்னு நினைச்சு கொடுத்தாங்களே, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு போயா? ஆமாய்யா, ஆமா ஆமா. என்னப்பா ஆளியார் வந்தாங்களா? கார் நிக்குது. வந்தாங்கய்யா. 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 3 பேத்துக்கும் பங்கு பிரிக்கணும். அடடா, நான் வேற வராம வந்துட்டேன். சரி நீங்க தானே வாங்குனீங்க, நீங்க 2 பேரும் வச்சுக்கோங்க. ஏயா அவனுக்கு வேற இந்த பக்கத்துல எல்லாம் வேற வலிக்குது, நான் ஆஸ்பத்திரிக்கு வேற போகணும்னா, அதனால அந்த காசை அவனுக்கு கொடுத்துரு. என் பங்க எனக்கு வேண்டாம். ஆமையா, நம்ம கஷ்டத்தை நம்ம பகிர்ந்து போட்டுக்கிறது மாதிரி நமக்கு வர பணத்தையும் பகிர்ந்து போடுறதுனால நமக்கு வந்த கஷ்டமும் அப்படியே பறந்து போயிருது. இந்த காலத்துல 5-10 போடுறதுக்கே யோசிக்கிற மனுஷங்கள்ல 1000 ரூபாய் போட்டிருக்காருன்னா எம்புட்டு பெரிய விஷயம். அப்பா சரியான டேஸ்ட். ஆமையா, நல்ல இளங்காயாதான் இருந்துச்சு. இன்னும் 2-3 கொத்து பறிச்சுட்டு வந்திருக்காரு. தூக்கிட்டு வரணும் இல்லையா? அங்க இருந்து ஒத்தால தூக்கிட்டு வரணும், அதை தூக்க முடியல. இல்லைன்னா தான் எடுத்துட்டு வந்திருப்பேன். சரியா நீ சாப்பிடலையா? நானும் மகவா அங்கேயே சாப்பிட்டோம். உங்களுக்கெல்லாம் கொண்டு வருவோன்ட்டு தான் கொண்டு வந்தேன். சரி. அப்புறம் சாமி. என்னடா சாமியே ஒரு மாதிரி இழுக்கிற என்ன? சாமி என்ன தப்பா எடுத்துக்காது சாமி. நானும் இருக்கிறதுக்கு இடம் கேட்டா படுக்கிறதுக்கு பாயே கேட்குற மாதிரி நினச்சிக்காத. முதல்ல பீடிக்க போடாம என்ன ஏதுன்னு சொல்லு. டேய், உனக்கே தெரியும் மகா அவங்க வீட்டு சைடெல்லாம் எப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல என்னன்னு சொல்லு. இல்லடா, மகாவுக்கு அங்க ஊரு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். நம்ம ஊரு வெயிலா இருக்குல்ல, அதுவும் இல்லாம வெயில் காலம் ஆரம்பிக்கவும் வெக்கையா கிடக்கு. வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஃபேன் எதுவும் இருந்துச்சுன்னா ஏதோ கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். அதான். ஃபேன் வாங்கி தரணுமா? இல்லடா, கரண்ட் இழுக்கணும். அதை என்ன பண்றதுன்னு தெரியல. காசு வேற 50,000 கேட்கறான் மாப்பிள்ள. அதனாலதான் என்னால செய்ய முடியல. இல்லைன்னா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுத்துருவேன். அதான்ப்பா உன்னையும் சிரமப்படுத்தக்கூடாது. அதை என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே யோசனையா இருக்கு. ஆமா, வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயே இருக்க முடியல. அங்க எப்படி இருப்பீங்க? சரி, இது பம்பு செட்டுக்கு இழுத்துருக்கோம் பத்தியா, அதுல இருந்து வேணா இழுத்துக்குவோமா கரண்ட்? யோ, அதுல இருந்து இழுத்து எதுவும் சொல்ல போறாங்க? பம்பு செட்டுல இருந்தது மோட்டார் ரூமுக்கு போட்டிருக்கோம், அப்புறம் இதுல போட்டிருக்கோம்னு சொல்லிக்கலாம். எதாவது சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ற? திட்டம் இது போறாங்கய்யா. அதெல்லாம் திட்ட மாட்டாங்கய்யா, எந்த பிரச்சனையும் வராது. யாரும் கேட்டா இதுவும் நம்ம இடம் தான், அதுவும் நம்ம இடம் தான், இல்லைன்னு சொல்லல. அந்த இடத்துல நெல் மூட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கோம், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரியா? இதுக்குன்னு தனியாலாம் இழுக்க முடியாது. இல்லை இப்போதைக்கு கையில காசு தான் நான் இழுத்து விட்டுருவேன். என்ன சொல்ற? லைன் பண்ண வர சொல்லி அதுக்கு என்னன்னு பாத்துருவோமா? சரியா. அது லைன் பண்ண நம்ம பையன் தானே, அவன்கிட்ட சொன்னா எதுன்னு பேசிக்குவான். ஆபீசர் கிட்ட பேசி எல்லாம் முடிச்சுக்கலாம். சரியா? சரிப்பா. எம்பிட்டு கேட்பாங்க? அது ஒரு 5000 10,000 ஆகும். பாப்போம் எப்படின்னு. வயர் வாங்கணும், அப்புறம் என்னென்னமோ தேவைப்படுன்னு தெரியல, பாத்துக்கலாம். சரியா. எனக்கு என்னன்னா மகா கஷ்டப்பட்டு இன்னைக்கு அழுதுட்டாயா. அதான் மனசே ரொம்ப நொந்து போச்சு. சரி, எப்படி வாழ்ந்த பிள்ளை நம்ம இப்படி கொண்டு வந்து வச்சுட்டோமே அப்படின்னு தான். விடியா, நல்ல நேரம்ன்றது எப்பயும் பிறக்கும். எப்பயும் நம்ம இதே மாதிரி இருந்துட மாட்டோம். சரியா? வாழ்க்கையில மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. என்னைக்கு இதே நிலைமையில இருப்போம்னு மட்டும் என்னைக்கு நினைச்சு இட போட்டுறாத. இன்னும் வருங்காலத்துல நீ 2 வீடு 3 வீடு கூட வாங்கினாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? கவலைப்படாம இரு. சரியா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க சாமி. நீங்க நல்லா இருக்கீங்களா?
உங்களை மாதிரி பெரியவங்க தயவால நாங்க நல்லா இருக்கோங்க. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆனவனையும் மாப்பிளையும் பொண்ணும் கூட்டிட்டு வந்து பொங்க வச்சு சாமிக்கு படைக்கிறோன்னு வேண்டிக்கிட்டோங்க. அதான் பூசை கொடுத்துட்டு சாமிக்கு அடிச்ச அருவாளையும் எடுத்துட்டு வந்தாச்சு. அப்படிங்களா? கல்யாணத்துக்கு சொல்லவே இல்லை, பத்திரிக்கை படைக்கல, ஒன்னும் படைக்கல. அது திடீர்னு ஆயிடுச்சுங்க, முகூர்த்தம் கூடி வச்சு. அதான் என்ன காதல் கல்யாணம் அந்த மாதிரி? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நம்மளா பார்த்த மாப்பிள்ள தான். இதான் அங்க நிக்கிறாங்களா, அவங்க என் சம்மந்தியம்மா. இதுதான் மாப்பிள்ள. வணக்கங்கம்மா. வணக்கங்க. சாமிக்கு படைச்சிட்டு பொங்க வைக்கணும், அதான் என்ன பண்றதுங்க? சாமிக்கு படைக்கிறதுன்னு ஆயிப்போச்சு. முதல்ல பொங்கலை வச்சுட்டு வந்துருங்க. பொங்கலை வச்சு நல்லா பொங்கி எல்லாம் அரிசியை போட்டு சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு பொங்க வச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இங்க வந்து பூசை வச்சுக்கலாம், சரிங்களா? சாமி, இந்த பூசை சாமான் வாங்கிக்கிறீங்களா? 2 பேரும் ஒன்னா சேர்த்து கொடுங்க. அப்பனே ஆண்டவா, எல்லாம் நல்லபடியா நடக்கணுயா. அப்பனே கருப்பா, உன்னை நம்பி வந்திருக்க இந்த பிள்ளைங்களுக்கு நீதாயா உறுதுணையா இருக்கணும். அப்பனே கருப்பா. சரிம்மா, அந்த பின்னாடி பக்கம் பொங்க வைக்கிறதுக்கு இடம் இருக்கு, அங்க போய் பொங்கலை வச்சுட்டு வந்துருங்க. சரிங்க சாமி. சம்மந்தியம்மா, மாப்பிள்ள வாங்கப்பா, அங்க போவோம். சரிங்க. ஷோ, இந்த சண்டாளி எங்கிட்ட எடுத்து வச்சான்னு தெரியலையே. கடவுளே, இடுப்பு வலி பின்னுது. அது தேய்ச்சாதான் உடம்பு நல்லா இருக்கும். என்ன பண்ணுறது? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை, போனை போட்டு ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்டுக்க வேண்டியதான். அம்மா, போயிட்டு வரோம், வண்டியே எடுங்க. என்னதுமா இது? வெளியே போறீங்க, ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னு தோணும்ல, அதான் வச்சுக்க. அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க அத்தை, இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டுங்க மாப்பிள்ள. இந்தாடி புடி. ஷோ, ஏமா நீ போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சரி. வேண்டான்னு சொல்ல மாட்டியா? கொடுத்தா உடனே வாங்கிடுற. அம்மா தானே கொடுத்தாங்க, வேற யாராவா கொடுத்தாங்க? என்னதான் இருந்தாலும் என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ளை கிட்ட அது கையில கூட காசு இல்ல போல இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல யாரு போனு? என்னங்க, உங்க அம்மா தான் போனு. உங்க அம்மாவா? எதுக்கு போன் பண்ணுது? எனக்கு என்ன தெரியும், பேசுறீங்களா? எனக்கா போன் பண்ணுச்சு? உனக்கு தானே போன் பண்ணுச்சு, நீயே பேசு. பேசுங்க. நீ பேசு, நான் பேசல. ஹலோ. தைலத்தை எங்க எடுத்து வச்ச? தைலமா? என்ன தைலம்? முதுகோலிக்கு தேக்கிற தைலம் வச்சிருந்தேனே, எங்க அது? அங்கதான் இருக்கும். வீடு முழுக்க பார்த்துட்டேன், ஒரு இடத்துலயும் இல்ல. எல்லாத்தையும் ராவி 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 இந்த கண்ணாடி பொருள் எல்லாம் உடஞ்சி எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சு எல்லாம் வம்பா போச்சு. எடுக்கிறது ஒரு இடத்துல, வைக்கிறது ஒரு இடத்துல, தேர்றது ஒரு இடத்துல இருந்தா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். உங்க பெட்ரூம்ல பாத்தீங்களா? எல்லா இடத்தையும் பார்த்தேன். ஒழுங்கா பாருங்க, அங்கதான் இருக்கும். வைக்கிறேன். என்னவாமா? உங்க அம்மா என் தைலம் எங்கன்னு கேட்டு போன் பண்றாங்க. தைலமா? ஆமா, தைலம் தான். நீங்க என்ன நினைச்சீங்க? நம்மள வர சொல்லி எதுவும் போன் பண்றாங்கன்னு நினைச்சீங்களோ? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கல. அப்படிலாம் நினைக்காதீங்க, கூப்பிடலாம் மாட்டாங்க. வண்டியே எடுங்க, போவோம். இதுக்கு ஒரு வேலை செஞ்சாலே உடம்பு வலி வரும். எங்க பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, இனி என்ன பண்ணுமோ 2 நாளைக்கு இருக்கட்டும், அப்பதான் நம்ம அருமை என்னன்னு தெரியும். சி, அந்த ரூம்ல வச்சுப்புட்டு எங்கெங்க எல்லாம் தேடி போயிட்டேன் போ. சி, ஐயோ கடவுளே, இந்த காசு போட்டு வாங்கினது எல்லாம் உடஞ்சது தான் மிச்சம். சரி, போய் தேய்ச்சிப்புட்டு சத்த நேரம் படுத்து எந்திரிப்போம். ரொம்ப நேரம் அதே இதுன்னு தேடி இன்னும் உடம்பு வலி வந்துருச்சு. சம்மந்தியம்மா, நம்ம கோவில் பிடிச்சிருக்குங்களா? அதுக்கு என்னங்க, நல்லா இருக்குங்க. மாப்பிள்ள, ஒத்த கால்ல நிக்க கூடாது. இந்த இரும மாட்டு பையல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்கிற, வீட்டு கஷ்டம் வரும், காலை போடு கீழே. ஷோ ஏமா, நானே உடம்பு காலில் வலிக்குதுன்னு இருக்கேன், நீ வேற. கீழே போடு, சாமி. சரி, நீங்க எதை எடுத்துக்காதீங்க சம்மந்தி, சின்ன பையன், அவனுக்கு அதை தெரியல. இருக்கட்டும். சீக்கிரம் பொங்கலை வச்சுட்டு வீட்டு பக்கம் பார்த்து போவோம் சம்மந்தி, உடம்பெல்லாம் வலிக்குது. அவ்வளவுதாங்க சம்மந்தி. பொங்கலை வச்சுட்டு சாமியை கும்பிட்டு படைச்சிட்டு இந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு பொங்கலை கொடுத்துட்டு கிளம்புறதுதான். போய் தண்ணி எடுத்துட்டு வரணும்ல, அரிசியெல்லாம் கழுவுறதுக்கு உழ வைக்க. அந்த அவகிட்ட பானை இருக்குல்ல, கையில பானையை கூட நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க இருங்கம்மா, நான் தான் போய் ஆத்தங்கரையில தண்ணி எடுத்துட்டு வரேன். அட நீ இருமா, நான் போயிட்டு வரேன். அம்மா, இது எனக்காக செய்யற வேண்டுதல், நான் போயிட்டு வரேம்மா. நானும் சும்மா தானே இருக்கேன், என் மருமகளுக்கு நான் துணைக்கு போறேன், நீங்க எல்லாம் இருங்க. இல்லைங்க சம்மந்தியும், நீங்களே உடம்பு வலி. நீங்க அட என் பிள்ளைங்களுக்காக செய்யறது, இதுல என்ன எனக்கு உடம்பு வலி வந்துட போகுது? தங்கம், வாடி தங்கம், நம்ம போவோம். வா 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 வா. போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிடாமா, அங்கிட்ட எல்லாம் வழுக்கும், கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிம்மா.